ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் ஒரு ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 23 அதான் கைஸ் இப்போ பார்க்கணும். சாப்டருக்குள்ளே போகிறாங்க கைஸ். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த மாதிரி அல்லு வந்து இந்த மாதிரி வெட்டியிருப்பார் கைஸ். அதுலேருந்து தான் வந்து சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோவோட மண்டையிலிருந்து ஒரு ஷேடோ ஹெல்மெட் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பிளாக் ட்ராகன் வந்துட்டு நான் நினச்சேன் இது வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது கில்லி வந்துட்டு என்ன சொல்கிறீங்க லார்ட் மோரக்கான் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஏன்ஷியன் டைம்லேருந்து ஒரு ஆர்டிஃபேக்ட், இதை வந்து க்ரியேட் பண்ணது வந்து ஒரு டீமன், அவனோட லவருக்கு வந்து இது க்ரியேட் பண்ணான் ஒரு சேஃப்டிக்கோசரம். ஏன்னா வந்து ஏன்ஷியன் டைமில் வந்து வார் எப்போவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இந்த மாதிரி பீஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகனை வந்து கில்லிக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது அந்த ஆர்டிஃபேக்டை பற்றி. ஹீரோ ரிங் மாட்டிக்கிறார் ப்ளீஸ், அதுதான் வந்து அந்த ஹெல்மெட்டாமான ஆர்டிஃபேக்ட். இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. இந்த மாதிரி வந்து 7 ஸ்டார் வாரியர் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் அதில் இருக்கிற டேமேஜ் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு கேஸ் இந்த ஆர்டிஃபேக்ட் பற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அல்லு இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி படுத்துட்டு இருப்பான், ஒரே ரத்த கலரே இருப்பாங்க கேஸ் இந்த அல்லு. ஆனால் அல்லுங்கிறது வந்து அவனோட உண்மையான பேரே கிடையாது. ஹீரோ வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்டு இவனுக்கு எல்லாத்தையும் பற்றியுமே வந்து ஹீரோட பாஸ்ட் லைஃப்லேருந்து தான் வந்து கற்றுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோட பாஸ்ட் லைஃப்லேருந்து ஹீரோக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அந்த அல்லுக்கிட்ட போய் சரி நான் வந்து வளவலன்னு பேசல, நீ எப்படியும் குடிச்சிட்டு நீ செத்துருவே, அதனால் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த மாதிரி ரன்சாண்டல் ஃபேமிலி கிட்ட வந்து உன்னை மூலமாக வந்து கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறது உண்மையா, நீ வந்து உண்மையாகவே இந்த மாதிரி ரன்சாண்டல் ஃபேமிலி கிட்ட வந்து கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. சிரிச்சுட்டு வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான், அப்போ நீ ஜின் தானே, நான் வந்து நினச்சேன் நீ வந்து ஜின் ரன்சாண்டல் தான். அப்போ வந்து அந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அப்போ அது உண்மை தான், நீ மேஜிக் யூஸ் பண்ண இந்த மாதிரி ஸ்வார்ட்மேன்ஷிப் யூஸ் பண்ணிகிட்ருக்க, நான் வந்து இது எதிர்பார்க்கல ஜின் உன்னை வந்து இப்படி பார்ப்பேன்னு சொல்லி. ஆனால் நீ வந்து ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ வந்து இந்த மாதிரி அந்த கிளானில் வந்து நீ தான் இருக்கலையே யங்கஸ்ட், நீ வந்து அந்த பர்சனை வந்து உன்னால் நெருங்க முடியாது, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பவர் மூலம் வந்து உன்னால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே வந்து செத்து போயிடுவாங்க. அந்த ட்ராகன் வந்துட்டு கிட்னி அவன் சொல்கிறதெல்லாம் வந்து நம்புறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள் நினச்சி பார்த்துட்டு இருப்பார் கைஸ். இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போ இது மூலமாக வந்து இவன் ரன்சாண்டில் வந்து யாரோ மூலமாக வந்து இவன் வந்து கனெக்ஷன் வச்சுருக்கான், ஆனால் அது யாருன்னு தெரில. இவன் சொன்னது வந்து அந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னான், அந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆனதுன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி எனக்கு கேஸ் வந்து என் உடம்புல வந்து அந்த போட்டு வந்து போன லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சோல் ரேட் மூலமாக வந்து அந்த கேர்ஸ் வந்து இந்த லைஃப்பில் எனக்கு ரிமூவ் பண்ணி மறுபடி ரீபர்த் ஆனேன், அதனால் அந்த மிஷின் வந்து ஃபெயில்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் மட்டும் என்னமோ சொன்னானே, நான் வந்து யங்கஸ்ட் ஆனால் வந்து என்னால் அவனை தொட முடியாதா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு மேலே இருக்கிற என்னோட பெரிய சிப்ளிங்ஸ் தான் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்னோடய டேலண்ட்டையும் இந்த மாதிரி என்னோடய கான்ட்ராக்டை பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே என்னமோ தெரிஞ்சிருக்கு, அது யாருன்னு குடிச்சி இதில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களோட சிப்ளிங்ஸை வந்து ஒருத்தனை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனை நினச்சி பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ஃபீமேல் சிப்ளிங் இருப்பாள், லூனாவை தவிர்த்து பிளாக் ஹேர். அவள் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவள் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த டைம் வந்து ஹீரோ எப்படி இந்த மாதிரி வெளியில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்தார், அது மாதிரி அவளும் வந்து வெளியில் வந்திருப்பாள் ஃபேமிலியை விட்டு. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் ஹேரும் அந்த ஹீரோவோட கேஷில் இருக்கும்போது இருந்தானுங்களே அவனுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவனுக்கு வந்து அந்தளவுக்கு அறிவுலாம் அவனுக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை நம்ம ஃபேமிலி மூவ் பண்ணுறது. மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்தளவுக்கு ட்ரிக்கி கிடையாது, அவங்க வந்து ஈஸியாக என்ன பண்ணாலுமே தெரிஞ்சிடும். அப்போ மிச்சம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி சீனியர், அதாவது ஃபஸ்ட்டில் அந்த லேடி லூனாக்கு அடுத்து ஒரு பெரியவன் இருப்பான்ல கைஸ் மேலில் ஜோசா, அவனை தான் வந்து ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ வந்து கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும். நான் வந்து எடுத்துனே வந்து இந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு போக முடியாது, நான் வந்து கூடிய வந்து அதை வந்து ரிவீல் பண்ணிடுவேன், எனக்கு வந்து தெரிஞ்சிடும் யாருன்னு, அதுக்கு வந்து கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். இப்போ சீன் வந்து அங்கே கட்டாயம் அப்படியே வெடியுது கைஸ். வெடியும் போது அந்த ஊரில் வந்து எப்படி நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி தினத்தந்தி அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து விற்றுட்ருப்பாங்க, அது மாதிரி அந்த மாதிரி டவுன்லேயும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி கொடுத்து எல்லா பீப்புள்ஸும் வந்து படிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஆக்ஷன் ஹவுஸ் வந்து அழிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஜிப்வீல் ஃபேமிலியும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஜிப்வீல் ஃபேமிலி வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இருந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஆமாம் இவனுக்கு இது தேவை தான், இவனுக்கு வந்து எத்தனை இன்னசென்ட் பீப்புளை வந்து ஹார்ம் பண்ணியிருப்பானுங்க, இவனுக்கு அழிஞ்சது வந்து கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட வந்து கொடுத்த வேலையை வந்து பக்காவாக பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ்.
ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட தான் சொல்லியிருப்பான் ஹீரோ போன பாட்டில், இந்த மாதிரி நீ தான் போய் இந்த மாதிரி கொடுத்து நீ உயிரோடு இருக்கோன்னா நீ வந்து சரண்டரை இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீ உயிரோட பொழைச்சிக்கோ, இல்லைன்னா நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான்ல கைஸ். அவன் வந்து சொன்ன மாதிரியே வந்து நல்ல பிள்ளைய போய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து அவன் தப்பிச்சிருப்பான் கைஸ், இந்த மாதிரி எந்த இது வராமல். ஆனால் அவன் வந்து சிப்பில் ஃபேமிலி கிட்ட மாட்டியிருப்பான். ஏன்னா இவனும் தானே ஒரு காரணம் தானே, இவனும் வந்து ஒரு ஆள் தான் அந்த ஆக்ஷனில். ஆனால் இவன் அங்கே சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி சிப்பில் ஃபேமிலி வந்து என்னதான் இருந்தாலும் அந்த பேர் அவங்களுக்கு போனாலும் இது மூலம் மோஸ்ட் பெனிஃபிட் கிடச்சது உனக்கு தானே ஜின் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னு இருந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து அந்த ரிங்கு கிடச்சிது, அப்புறம் அந்த மேஜிக் டோப் கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் மேஜிக் டோப்புங்கிறது வந்து அந்த புக்கு கைஸ், அந்த 2 புக்கு வாங்கியிருப்பார்ல ஹீரோ அந்த ஆக்ஷனில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து டியூயல் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது. இந்த மாதிரி 7 ஸ்டார் நைட் கொடுக்கும்போது அந்த டைம் வந்து கில்லி வந்துடுவாங்க. கில்லி வந்துட்டு எங்கள் மாஸ்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி நினைக்காதீங்க, எல்லா 7 ஸ்டார் வாரியர் வந்து ஒரே இதில் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக கில்லியே வந்து ஒரு 7 ஸ்டார் வாரியர் தான் கைஸ், அவளை வந்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் வந்து இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்தங்காட்டி தான் இந்த மாதிரி தோத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒத்துக்கிறேங்க கில்லி, நான் வந்து எல்லாத்துலேயும் அசால்ட்டாக இல்லை, நான் வந்து இனிமேல் வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து இருந்துட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ சிட்டி ஆஃப் டைகான் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் போனோம். அங்கே ஏதோ 7 கலர்டு பீகாக் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஆர்டிஃபேக்டாக என்னன்னு நமக்கு தெரில, வர சாப்டர்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 7 கலர் ஆஃப் பீகாக் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இப்போது ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது வந்து நினச்சிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அவங்கெல்லாம் ஷிப்பில் தான் கைஸ் போவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கேட் வந்து போக முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஐலாண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இந்த மாதிரி படகு மூலமாக போகிற இதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே வந்து திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு, எனக்கு வந்து நீ நிறைய இன்வெஸ்டிகேட்டெல்லாம் டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக பண்ணணும், எனக்கு வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது. இந்த மாதிரி ரன் சேண்டலில் வந்து யார் வச்சா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் வந்து யார் வந்து என்ன மாதிரி கேர்ஸ் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேட்டிக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஹீரோ சொல்லி நினச்சிட்டே போயிட்டுருக்காரு கிஷ். அப்படி நினச்சிட்டே போயிட்டுருக்கும்போது அந்த பிளாக் ட்ராகன் இருந்துட்டு அங்கே வரும். அப்படி வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து அந்த மேஜிக் டோப்பில் நான் என்ன இருந்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து அந்த புக்கை வந்து விட்டுட்டு போகிறது ஜேமி அப்படின்னு ஒரு கிளான் கைஸ். அதாவது ஆன்ஷியன்ட் டைமில் வந்து இந்த ஜிப்பில் அப்படின்னு இப்போ ஒரு உலகத்தையே கட்டி ஆண்டுட்டுருக்காங்களே பாதியாக, அந்த மெஜிஷியன் அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தவங்க தான் இந்த ஜெம்மி அப்படின்னு ஒரு ஃபேமிலி. ப்ரொனவுன்சியேஷனை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, நேம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கைஸ் இருக்கும். இதில் பேரே வாய்க்குள்ள நுழையாத மாதிரி தான் வச்சுருக்கிறானுங்க. அந்த மாதிரி ஜெம்மில் ஃபேமிலிங்கிறது ஆன்ஷியன்ட் டைமில் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலி வந்து இந்த ஜிப்பில் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சமே வந்து கலைச்சது கிடையாது, சலிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து ஆன்ஷியன்ட் டைமில் வந்து இந்த மாதிரி ஜிப்பில் ஃபேமிலி வந்து இவங்க வந்து நமக்கு பின்னாடி வந்து நமக்கு த்ரெட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கிளானையே வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிருப்பாங்க. இந்த ஜிப்பில் ஃபேமிலி தான் வந்து அந்த மாதிரி அந்த இனத்தையே அழிச்சது. ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து பொட்டன்சியல் இருக்குது. இந்த மாதிரி ஜிப்பில் ஃபேமிலி அளவுக்கு வளர்ந்து அந்த ஃபேமிலி த்ரெட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொட்டன்சியல் இருக்குதுன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக அவங்க அழிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஈக்குவலாக தான் இருப்பாங்க, அவங்க இன்னும் மீறி போய் எதுவுமே படிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பொட்டன்சியல் இருக்குது, இதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ பீக்கில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரீச் பண்ணலைன்னா கூடி சீக்கிரம் ரன் சேண்டல் கிளானுக்கும் அதுதான் நடக்கும். ஏன்னா இந்த ஜிப்பில் ஃபேமிலி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து அழிக்கிறது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அவங்க வந்து ஆன்ஷியன்ட் டைம்லேருந்து அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சின்ன அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகனும் சொல்லிட்டு இருக்குங்க கைஸ். ஹீரோ அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஹீரோ அனுப்பிச்சி வச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து 2-3 வருஷம் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஹீரோவுக்கு மொத்தம் 5 வருஷம். அதுக்கான ரீசன்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பீக், அதாவது அந்த சோல் ரேட் பவர் இருக்குங்க கைஸ், அதை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சொல்லலாம். சில டைம்ஸ் நான் ஷேடோ எனர்ஜின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இதை வந்து பீக்கு கொண்டு வரக்கு தான் அவங்க அப்பாவும் டைம் கொடுத்துருப்பார். இந்த ட்ராகன் வந்து அதான் சொல்லணும், இந்த மாதிரி நீ பீக்குக்கு வரலீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பில் ஃபேமிலி வந்து டக்குன்னு வந்து உங்கள் கிளானை வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் அப்பாவும் இல்லைன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி நான் மேஜிக் டோப்பில் கண்டுபிடிச்சது வந்து இந்த மாதிரி லைட் மேஜிக் தான் அப்படின்னு சொல்லி அது வந்து மேஜிக் காட்டுங்க. அது வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பார், என்ன இந்த டார்க்னஸில் லைட் எரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு கண்ணை பறிக்கிறமான ஒரு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தோன்னே வந்து இந்த ட்ராகன் வந்துட்டு என்ன நினச்சேன், இப்போ வந்து இந்த வெளிச்சத்து மூலமாகவே உனக்கு கண் பார்வை போயிருக்கும், உண்மைதானே ஜின் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்குங்க. அந்த ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிட்டு உனக்கு இருக்குது ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்படி அப்படியே பேசிகிட்டே வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, அந்த ஃப்ரீ சிட்டி ஆஃப் டைகான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போகும்போதே நினச்சிட்டே போகிறாரு,
இந்த சிட்டியில் வந்து அந்தளவுக்கு பாப்புலேஷன் இல்லைனாலும் இது வந்து ஒரு ஃப்ரீ சிட்டி, மக்கள் எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறக்கான சிட்டி தான் இது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டு போயிட்டு இருப்பார் கைஸ். அந்த டைமில் வந்து அந்த ட்ராகன் வந்து பூனைக்குட்டி உருவத்தில் தான் இருக்கும். அப்போ பூனைக்குட்டி உருவத்துலேருந்து டக்குன்னு ஹியூமன் ஃபார்முக்கு மாறும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி மூரக்கான் நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீ வந்து கேட் ஃபார்ம்லேருந்து இந்த மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறக்கூடாது, இது யாராச்சும் பார்த்தாங்கன்னா வந்து இது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேரக்டர் கமான் கிட், இது நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, யார் இருக்கா இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு சின்ன பாப்பா வருவா. அவள் பேர் வந்து யூரியா கைஸ். நான் சொன்னால் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்கும், ஏன்னா இதில் அப்படி ஒன்று ரொம்ப குழப்பமாக இருக்கும் கைஸ் இந்த பேர்லாம். நம்ம வந்து யூரியா அப்படின்னு வச்சுக்கலாம். அவள் வந்துட்டு நான் இதை பார்த்துட்டேன், இங்கே பற்றியா ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு மனுஷனாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி அந்த யூரியா வந்து க்யூட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கில்லியும் இந்த பிளாக் ட்ராகனும் வந்து ஷாக் ஆகிடுவாங்க. எப்படி இது கேட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்து அடுத்த பாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நீ அதையும் பார்க்கல சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பாப்பா கிட்ட வந்து அந்த ஐஸ் இருக்குல்ல கைஸ், அது மாதிரி தான் ஏதோ ஒன்று நான் உனக்கு வாங்கி கொடுத்து நீ வந்து இதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய பேர் ஒன்றும் நீ கிடையாது, என்னோடய பேர் வந்து யூரியா, எனக்கு வந்து அந்த மாதிரி பூனைக்குட்டியிலேருந்து மனுஷனை மாறதுக்கு எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹீரோ வந்துட்டு நீ வந்து ஏன் இதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் மிஸ்டர் என்னை வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது என் பேர் ஒன்றும் மிஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்துட்டு கில்லி இருப்பல்ல கைஸ், அவர் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சிக்குவோன்னு நினச்சும் கூட பார்க்கல, இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பா வந்து நம்ம நீங்கள் வந்து மாறினதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இந்த டேனுட்டு கமான் கில்லி, இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் யார் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லும்போது கில்லி வந்து திரும்பி பார்த்து முறைப்பா கைஸ். முறைச்சிட்டு வந்து நான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்தீங்கன்னா இந்தளவுக்கு பிரச்சனை வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து அந்த பாப்பாவை போய் அந்த கார்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் விட போவாள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து சுற்றி திரியிறவங்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான ஒரு ஆஃபீஸர் கீழே விடணும்னு சொல்லி அப்படி போய்ட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு யூரியா நீங்கள் வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது அந்த யூரியா வந்துட்டு இந்த ஆஃபீஸர்கள்லாம் ரொம்ப மோசம், அவங்க எப்போவுமே வந்து எங்கள் அம்மாவை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிளாக் ட்ராகன் வந்துட்டு ஒருவேளை அவங்க ஒரு மாதிரி டெரரிஸ்ட் குரூப்பாக இருப்பாங்களா, இந்த மாதிரி குழந்தைகள் மூலமாக இன்னசென்ட் பீப்புள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ வந்து எடுத்தோடனே கன்க்ளூஷனுக்கு வராது, ஏன் அவங்க அம்மா ஒரு கிரிமினலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு அந்த யூரியா பார்த்துட்டு யூரியா இங்கே வந்துட்டா, இந்த மாதிரி சீஃபை கூப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூரியாவை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யூரியா வந்து எங்களுக்கு தெரியும், இவன் வந்து இந்த சீஃபோட டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஷாக் ஆயிருங்க. ஏன்னா சீஃபோட டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளேருந்து ஒரு ஃபீமேல் வருவாங்க. அவள் பார்க்குறதுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது ஒரு பாடி பில்டர் மாதிரி தான் இருப்பாள், ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக. ஹீரோ வந்துட்டு இவன் என்ன பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா, ரொம்ப மோசமான ரொம்ப பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி யூரியா பார்த்தோன்னே வந்து சிரிச்சிட்டு யூரியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னசென்ட்டாக போய் அந்த யூரியாவும் அவளும் போய் கட்டி பிடிச்சிங்க. அவள் வந்துட்டு மாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. யூரியா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ வெளியில் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் இந்த மாதிரி யூரியாவை கூப்பிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி யூரியா வந்து இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன், அது வந்து எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி கைமாறு செய்யணும், நீங்கள் வந்து ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்படின்னா வந்து நாங்கள் தங்கறதுக்கான ஒரு நல்ல இடமா நீங்கள் வேணால் சஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அந்த என்ன இடம்னு சொல்ல வரும்போது இந்த யூரியா இருப்பாள் அவள் வந்துட்டு மாமி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் காதில் போய் இன்னும் குசுன்னு சொல்கிறா கைஸ். அப்படி சொன்னேன்னு இருந்துட்டு அவள் வந்து இருந்துட்டு ஒரு இந்த மாதிரி சோல்ஜரை கூப்பிட்டு இந்த ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி இவ்வளோ சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்து அப்படி கொடுக்கும்போது அந்த சைல்டு இருப்பா தெரியுமா, அவள் வந்துட்டு ஹே மிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்துட்டு ஹே யூரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த பாப்பா வந்து ஃப்ரெண்ட்லி தான் கைஸ். அவன் எல்லாத்துக்கூடையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருப்பான் அந்த பாப்பா. அப்படி பழகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை கொடுத்து எந்த இது லாட்ஜில் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு இது கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாள். அதாவது இப்போ லக்ஸரி கிளாஸ் எப்படி கைஸ் எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை, இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு இது கிடைக்கும்ல, அது மாதிரி ஒரு குட்வில் மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு மட்டுமே தனியாக வந்து நல்லா மரியாதை கொடுத்து உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஹீரோ அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ சீனங்கட்டே அவங்க அந்த லாஜிக்கே போயிடுவாங்க. போயிட்டு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு வந்து எல்லோரும் உட்காந்துருக்கும்போது கில்லி வந்துட்டு நான் இப்போ தான் எங்கள் மாஸ்டர் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், இது வந்து நல்ல லாட்ஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு உண்மையிலேயே வந்து அந்த சீஃபோட
ரைட்டிங் அவங்களோட சைனுக்கு வந்து இந்தளவுக்கு பவர் இருக்கா, இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அது மூலமாக தானே இவங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு அந்தளவுக்கு பார்த்துட்ருப்பாங்க. அதனால வந்து ஹீரோ அப்படி சொல்லுவார் கைஸ். அதுக்கு இந்த ட்ராகன் இருந்துட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு, இந்த பெட் நல்லாயிருக்கு, இனிமேல் நம்ம வந்து எந்த சிட்டிக்கு போனாலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல தான் போய் தங்கணும், நீ போன தடவை கூப்பிட்டு போனே அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராகன் சொல்லிட்டு இருக்குங்க. சரி நீ இந்த மாதிரி 7 கால்டு பீக்காக வந்து நீ எப்படி கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மனசுக்குள்ளே போன லைஃப்பில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தது வந்து கோஸ்ட் பிளேடுங்கிற ஒருத்தன் தான். அவனோட பவர் மூலம் பொட்டன்ஷியல் மூலமாக வந்து இந்த ஃப்ரீ சிட்டி ஆஃப் டைக்கானுங்கிற பிளேஸையோ ரூல் பண்ணான். அவனோட பொட்டன்ஷியலை பார்த்து இந்த மாதிரி ரன் சாண்டில் ஃபேமிலியை வந்து இன்ஸ்ட்ரக்டராக வர்றதுக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் அவன் வேணான்ட்டான். அவனை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பார் கைஸ். அதாவது ஹீரோ வந்து இப்போ ஒரு சிட்டியாக போய் அவருக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை தேடி ஒரு சிட்டியாக போயிட்டுருக்காரு. போன சிட்டியில் வந்து இந்த ரிங் எடுத்திருப்பார், இந்த மாதிரி ஆக்ஷன் இப்போ இந்த சிட்டிக்கு வந்து 7 காலர் பீக்காகனு எதை தேடி வந்திருப்பார் கைஸ். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கீழே வந்து கில்லி வந்து இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ண போயிருப்பா கைஸ். அப்படி ஆர்டர் பண்ணோடனே மேலே வந்து டக்குன்னு வந்துட்டு எங்கள் மாஸ்டர் இது வந்து ஏதோ தப்பாக இருக்குது, இந்த மாதிரி கீழே வந்து ரிசப்ஷனிஸ்ட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க யாரையுமே காணோம், இந்த மாதிரி கெஸ்ட்டு யாருமே காணோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கட்டையும் இந்த பிளாக் ட்ராகன் கட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் மேலே வருவாங்க. மேலே வந்து கில்லியோட ஷோல்டரில் கை வச்சு எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க, நான் வந்து இந்த மாதிரி பர்மிஷன்லாம் வந்ததுக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து நிற்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவனை பார்த்துட்டு வந்து இவன் கோஸ்ட் பிளேட் தானே, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோத்துக்கு பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பிளாக் ட்ராகனுக்கு வந்து இந்த மாதிரி கில்லி மேலே கை வச்சோன்னே வந்து அந்த பிளாக் ட்ராகனுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு கொலவெறியோட வந்து அந்த கோஸ்ட் பிளேட் வந்து போட்டு தள்ளுறதுக்கு பக்கத்தாடி போயிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ வந்துட்டு கத்துறான், இருமுறைக்கான் நீ அவனை கொன்றாத, அவன் நமக்கு தேவைன்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு அந்த ஹியூமன் தான் நினச்சிருப்பான். அது ட்ராகன் அதையுமே அறியாமல் அதோட பவர் வந்து லீக் ஆகிட்டு இருக்குங்க. அவன் வந்து அந்த ட்ராகனை பார்த்து அல்லில் இருக்கும்போது கரெக்டாக வந்து கில்லி வந்து அவன் கை வச்சுட்டு இருந்தான், அதை கரெக்டாக வந்து இந்த ட்ராகன் சேவ் பண்ணி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடுவான். ஏன்னா கில்லி வந்து இந்த ட்ராகனுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. அவன் வந்து இந்த மாதிரி சமைச்சு போடுறா, இது வரைக்கும் இருந்த லோன்லினஸில் வந்து அவன் நல்லா வந்து பார்த்துக்கிறங்காட்டி இந்த மாதிரி ரெஸ்பெக்ட்டுக்கும் லவ்வும் வந்து இந்த கில்லி மேலே இந்த ட்ராகனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ என்ன கேட்ட, நாங்கள் எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன், இப்போ அதுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து அந்த ஷேடோ எனர்ஜி லீக் பண்ணிகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்குங்க. இவனு கோஸ்ட் பிளேடுக்கு வந்து அல்லு விட்டுட்டு இருக்கும். வெல்கைஸ் பிளாக் ட்ராகனோட பவர் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்ணாங்களே. இப்போ ஹீரோவோட அப்பா இருக்கார்ல கைஸ், அவர் நினச்சாருன்னா இந்த ட்ராகனை வந்து போட்டு தள்ள முடியும், கொல்லவும் முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த ட்ராகன் வந்து வீக்காக தான் கைஸ் இருக்கும். அதாவது அந்த லெவல் டெமிகாட் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ராகன் வீக் தான். ஆனால் மற்ற இந்த 7 ஸ்டார் 10 ஸ்டார் அதெல்லாம் வந்து இந்த ட்ராகனுக்கு வந்து வெறும் சைல்டு ப்ளே தான் கைஸ். அது யாராக இருந்தாலும் போட்டு தள்ளிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இந்த மாதிரி மேஜிக்லேயே அப்படி தான் கைஸ். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா வந்து இந்த ட்ராகனால் வந்து அவ்வளோவா வந்து தடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் அந்த பவரும். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி தான், பழமையான ட்ராகன் தான். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பவர் லிமிட்னு ஒன்று இருக்குது கைஸ். அது வந்து மறுபடியும் ப்ரைம் ஸ்டேட்டுக்கு போனால் அதுக்குன்னு கொஞ்சம் சில டைம் ஆகும். இப்போ தான் அது ரிக்ரெஸ் ஆகியே வந்து கொஞ்சம் வருஷம்தான் இருக்கும். இந்த மாதிரி தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டேன். இப்போ ஹீரோவுக்கு 15 வயசு ஆகுதுன்னா அது வெளியில் வந்து ஒரு 15 வருஷம்தான் கைஸ் இருக்கும். அதனால் அதோடய ப்ரைம் ஸ்டேட்டு வந்து அடையிறக்கும் சில டைம் எடுக்கும். வெல்கைஸ் இதோட வந்து சாப்டர் 23 முடியுது. வெல்கைஸ் இது கொஞ்சம் பெருசாக போயிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.